மட்டக்களப்பு நொச்சுமுனை உதயம் விழிப்புலனற்றோர் சங்கம் தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சங்க அங்கத்தவர்களுக்கு பொங்கல் பொதி மற்றும் புத்தாடைகள் வழங்கும் நிகழ்வு இன்று புதன்கிழமை 14/1/2026 சங்க மண்டபத்தில் இடம்பெற்றது. சங்க தலைவர் பவானந்தம் டிஷாந்தின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கிழக்கு பல்கலைக்கழக சுவாமி விவேகானந்தா அழகிய கற்கைகள் நிர்வாக பணிப்பாளர் பேராசிரியர் திருமதி புளோரன்ஸ் பாரதி கெனடி பிரதம அதிதியாகவும், வட பத்திரகாளியம்மன் ஆலய பிரதம குரு இளம் சைவ புலவர் கிருபை ரத்னம் சர்வேஸ்வரன் ஆன்மீக அதிதியாகவும், மட்டக்களப்பு தொழில்நுட்ப கல்லூரி அதிபர் மாமாங்கம் சோமசூரியம், அழகிய கற்கைகள் நிர்வாக சிரேஷ்ட விரிவுரையாளர் பிரியதர்ஷினி ஜேதீஸ்வரன், கிழக்கு பல்கலைக்கழக ஓய்வுநிலை பேராசிரியர் திருமதி சாந்தி கேசவன் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட சமூக சேவை உத்தியோகத்தார் சாரங்கபாணி அருள்மொழி ஆகியோர் சிறப்பு அதிதிகளாகவும் கலந்து கொண்டனர். இதன்போது 60 சங்க உறுப்பினர்களுக்கு பொங்கல் பொதி மற்றும் புத்தாடைகள் வழங்கி வைக்கப்பட்டன. இவற்றை கொள்வனவு செய்ய ஓய்வுநிலை சிரேஷ்ட விரிவுரையாளர் திருமதி சாந்தி கேசவன் மற்றும் சிரேஷ்ட விரிவுரையாளர் திருமதி பிரியதர்ஷினி ஏதீஸ்வரன் ஆகியோர் பங்களிப்பு நல்கியிருந்தனர். இதனைத் தொடர்ந்து லண்டனில் வசிக்கும் வைத்தியர் பரமானந்தத்தின் பங்களிப்பில் அமைக்கப்பட உள்ள சமையலறையை நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் அதிதிகள் மற்றும் சங்க உறுப்பினர்களால் வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் சங்க ஆலோசகர்களான டி விநாயகமூர்த்தி, டி பகலவன், பயனாளிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அடிப்படையாக கொண்டு கணிதவியலின் துணை கொண்டு கணித்தெடுத்த சோழவியலை மையமாகப்படுத்தி கொண்டதுதான் இந்த தைப்பொங்கல் திருநாள் என்று கூற வேண்டும். என்னென்னு சொன்னால், சூரியன் 12 ராசிகளிலும் ஒவ்வொரு மாதம் தங்கி இடம்பெயர்வது வழக்கம் என்று நம்முடைய சோழவியல் கூறுகின்றது. அதன் அடிப்படையிலே தான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சூரியன் இடம்பெயர்கின்ற அந்த காலத்தை மகர சங்கராந்தி என்று குறிப்பிடுகின்றது. அந்த நிகழ்வாக கொள்ளப்படுவதுதான் இந்த தைப்பொங்கல் தினம். இந்த மகர சங்கராந்தி என்று சொல்லப்படுகின்ற தைப்பொங்கல் தினத்திலே உழவர்களுடைய திருநாளாக இதை கொண்டாடுவது மாத்திரமல்லாது, அந்த உழவர்களுக்கு துணை இருக்கின்ற சூரிய பகவானை வணங்குகின்ற நாளாகவும் அனைவரும் கொள்கின்றார்கள். காரணம், உழவர்களுக்கு மிக முக்கியமான துணை நிற்கின்ற இயற்கையினுடைய கடவுளாக விளங்குபவர் சூரிய பகவான். நெல்லை விதைத்து அதை அறுவடை செய்வதற்கு முழுவதுமான காலநிலையினுடைய மாற்றங்கள் இங்கு துணை நிற்க வேண்டிய அவசியம் ஏற்படுகின்றது. அதன் அடிப்படையிலே சூரியனுடைய செல்வாக்கு உடலுடைய வாழ்வியலிலே மிகவும் உன்னதமானதாக கொள்ளப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் அறுவடை முடிந்தது பிற்பாடு பெறப்படுகின்ற அனைத்து விளைச்சலையும் அந்த சூரிய பகவானுக்கு படைத்து நிவேதனம் செய்து அவரை உன்னதமான ஒரு முறையிலே வழிபாடு செய்கின்ற ஒரு நாளாக, இந்த அவருக்கு நன்றி கடனை செலுத்துகின்ற ஒரு நாளாக இந்த தைப்பொங்கல் தினம் கொண்டாடப்படுகிறது. நான் சொல்ல தேவையில்லை. இந்த கிழக்கு மாகாணத்திலே கண் பார்வை இழந்தவர்கள் எங்கே இருக்கின்றார்களோ அவர்களுக்கு எந்த துறையில் சாதிக்க வேண்டுமோ அந்த துறையிலே நாங்கள் முன்னேற்றி பல்வேறு சமூக பணியினை ஆற்றி வருவது வழக்கமாக இருந்து வருகின்றது. அந்த முகமாகத்தான் ஒவ்வொரு பண்டிகையினை நாங்கள் பார்வையிழந்தவர்கள் குடும்ப மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் என்ற நோக்கிலே நாங்கள் தைப்பொங்கலாக இருக்கட்டும், சித்திரை வருடப்பிறப்பாக இருக்கட்டும், தீபாவளி தினமாக இருக்கட்டும், கிறிஸ்துமஸ் ஆக இருக்கட்டும், அனைத்து பண்டிகைகளுக்கும் இந்த உணர்வுணவு பொதிகளை வழங்கி வருவது வழக்கம். நாளைய நாளிலே உதயமாகியிருக்கின்ற இந்த புது வருடத்திலே தைப்பொங்கல் தின விழா நாளை கொண்டாட இருக்கின்றீர்கள். கடந்த வாரம் கல்விக்கு கரம் கொடுப்போம் என்ற செயற்திட்டத்தின் மூலம் 50 மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை இதே இடத்திலே வழங்கி வைத்திருந்தோம். நாளை இந்த பொங்கல் தினத்தை கொண்டாட வேண்டும் என்ற நோக்கிலே நாங்கள் இந்த உணர்வுணவு பொதிகளை உங்களுக்காக நாங்கள் வழங்க ஏற்பாடு செய்திருக்கின்றோம். பயணமும் தொடர்ந்து இயக்க வேண்டும் என்று இந்த உரிய சங்கத்தை கேட்டுக்கொண்டு தொடர்ந்து நீங்கள் நேரான வழியில் ஒழுங்கான வெளிப்படையாக கணிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆசிரியர் விளைவர்கள் வணக்கம். தரிசனம் நிறுவனத்துடன் தொடர்புகளை வைத்துள்ளேன். அங்கு எனக்கு எனது உறவினர் முறையான ஒரு சிறுவன் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு வாரத்தில் ஒருக்கா அங்கு செல்வேன். அந்த அடிப்படையில் இந்த உதய நிறுவனம் ஒவ்வொரு வருடமும் அவருடைய நிதி சேகரிப்பு விடயத்தில் என்னுடன் தொடர்பு கொள்ளும்போது என்னால் முடிந்த
மாணவர் மற்றும் முதியோருடைய பங்களிப்பை தொடர்ச்சியாக செய்து வருகின்றேன். உண்மையில் இந்த நிகழ்வுக்கு வந்தபோது நாங்கள் இன்னும் எங்களால் முடிந்த அளவு இந்த நிறுவனங்களுக்கு என்னென்ன வழியில் உதவிகளை செய்யலாம் என்கின்ற உணர்வு இந்த இடத்துக்கு வரும்போது உண்மையில் மேலும் வலுப்பெறுகின்றது. நாங்கள் நமது வாழ்வில் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியதாக இருந்தும் இங்கு இருக்கின்ற இந்த பயனாளிகள் அல்லது அவர்கள் பல்வேறுபட்ட தடைகளை தாண்டி இந்த நிலையில் சவால்களை தாண்டி முன்னெடுத்து தங்களுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் மேலும் முன்னேற்றம் அடைகிறதுக்கு எங்களால் முடிந்த எமது சமூகத்தின் பங்களிப்பை நாங்கள் வழங்க வேண்டும் என்கின்ற ஒரு உள்ளுணர்வு ஏற்படுகின்றது. சந்தோஷமாக இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுங்கள். எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மற்றது இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். என்னுடைய மனநிலையில் ஒரு மாற்றம் வந்தது. அடுத்த முறை கட்டாயம் நான் வருவேன், என்னுடைய பங்களிப்பு இருக்கும் என்று சொன்னேன். அதே மாதிரியே இறைவன் அந்த அர்ப்பணிப்பினை செய்ய வைத்த அந்த இறைவனுக்கு தான் நான் நன்றி கூற வேண்டும். உண்மையில் இந்த தைப்பொங்கல் ஒவ்வொரு வருடமும் வருகின்றது. இந்த தைப்பொங்கல் எங்களுடைய சிந்தனைகளினுடைய மாற்றங்கள், நாம் ஒரே அழுத்து உழைத்து போயிருக்கின்ற எம்மை ஒரு அடுத்த வருடத்துக்கு ஒரு புத்துணர்வோட புதிய சிந்தனைகளோட எங்களை நிலை மாறுகின்ற ஒரு வருடத்துக்கு செல்வது தான் மிக முக்கியமானது. இவ்வாறு செய்யும் போதுதான் எங்களுக்கு பல நல்ல பண்புகள் கூட வருகின்றன. உண்மையில் தைப்பொங்கலுடைய முக்கியமான விழுமிய சிந்தனை நன்றி உணர்வு. இன்றைக்கு எம்மார் மத்தியிலே நன்றி உணர்வு என்ற அந்த விழுமிய பண்பு உண்மையில் மறைந்து கொண்டு வருகின்றது. இழந்த ஒரு பையன் இருக்கிறான், ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவருடைய விரலை இழந்த ஒரு பையன் இருக்கிறான். அப்போ இப்படி ஃபிசிக்கலாக சேலஞ்ச் பண்ணப்பட்ட ஆட்களுக்காக நாங்கள் எப்படி அவங்களுக்கு நாங்கள் எக்ஸாம் நடத்தணும், அவங்களுக்கு எப்படி நாங்கள் பரீட்சைகளை வைக்கணும், எப்படி அவங்கள ஒரு கிராஜுவேட் ஆகணும்னு நாங்கள் ஒரு வச்சுருக்கோம், ஒன்று போட்டிருக்கிறோம் கைட்லைன்ஸ். ஆனால் விஷுவலாக சேலஞ்ச் பண்ண ஆக்களை நாங்கள் உண்மையாக அதுக்குள்ள எடுக்க இல்லை. இப்போ இந்த முறை எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்குது. எங்களோட பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு நாங்கள் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்க இருக்கிறோம். ஃபஸ்ட்டாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக யோசிக்கிறோம். மியூசிக் டிபார்ட்மெண்ட்டில் விழிப்புணர்வற்ற மாணவர்களை நாங்கள் எப்படி பட்டதாரி ஆக்கலாம் என்ற ஒரு டிகிரி ப்ரோக்ராம்ஸை நாங்கள் கொண்டு வரோம்னு நினைக்கிறோம். பிரியதர்ஷன் ஜெயதீஸ்வரர் அம்மையா கொடுக்குறாங்க. அவங்க சொன்னவங்க டிப்ளமோ நாங்கள் கொடுத்துருக்குறோம், சிவியாஸான டிப்ளமா கொடுத்துருக்குறோம். அப்போ நாங்கள் ஏன் இப்போ நாங்கள் டிகிரிக்கு கொண்டு போய், இப்போ டிப்ளமா இல்லை, உங்களுக்கு தெரியுது தானே, சிவியாஸில் டிப்ளமா இல்லை, இப்போ டிகிரி தான் இருக்குது. பட்டதாரிகளை தான் நாங்கள் உருவாக்கி அனுப்புகிறோம். அப்போ அந்த பட்டதாரிகளாக உருவாக்குவதற்கான அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் உண்மையில் விஷுவலி சேலஞ்ச் பிள்ளைகளுக்கு ஏன் கொடுக்கலான்ற கேள்வியில் நாங்கள் இப்போ வேலை செய்து கொண்டிருக்கிறோம். எப்படி நாங்கள் கொடுக்கலாம், அதுக்கு சரியான ப்ரோசஸ், அப்ரூவல் எடுக்கணும், போகணும். நாங்கள் என்னென்ன கைட்லைன்ஸ் வச்சுருக்கோம். யூஜிசி இது மட்டுமே இல்லை, ஐலண்ட் வைடு அது வேற போகிற பிள்ளைகள் எல்லாரையும் சேர்த்து நான் கொண்டு போகணும். அப்போ ஒரு இனிஷியல் ஸ்டெப் ஒன்று நாங்கள் உண்மையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இங்கே மேலே வந்த அப்புறம் நான் யோசித்தேன், நல்ல வேலை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். எங்களோட கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, நாங்கள் சமுதாயத்தை செய்ய வேண்டிய கட்டமை கட்டுப்பாடு என்னன்ற ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் எனக்கு உண்மையில் சந்தோஷமாக இருக்குது. எங்களோட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சிரேஷ்ட விரிவர்கள் எல்லாரும் சேர்ந்து நான் கட்டாயம் செய்யணும் என்ற ஒரு எண்ணத்தோட ஆல்ரெடி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அது உண்மையில் எனக்கு பெரிய ஆசீர்வாதம். எங்களுடைய ஆரியப்பதிக்கு பரவசனுடைய எங்களுடைய ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறுவதோடும், அதே போன்று இந்த பொதிகளை பிரித்ததற்காக உறுதுணையாக இருந்த எங்களுடைய பார்லமெண்டா, அதே போன்று அனைத்து உறவுகளுக்கும் நன்றி கூறுவதோடும், எல்லாத்துக்கும் மேலாக எங்களுடைய இந்த நிகழ்வினை ஊடகங்களிலே எங்களுக்கு கொண்டு தருகின்ற எங்களுடைய ஊடகவியலாளர்களுக்கும் நான் நன்றி கூறுவதோடு